ஹாய் ஹலோ வெல்கம் டு சஹா கிராஃப்ட். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேங்கிள்ஸ் வச்சு ஹேண்ட்மேடில் வந்து பேங்கிள் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்குள்ள ரா மெட்டீரியல் சைஸ் வந்து 2.4 அந்த சைஸ் வச்சு உங்களுக்கு நான் பேங்கிள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க த்ரெட்டு கலர் வந்து க்ரீன் அண்ட் பிங்க் கலர் த்ரெட்டு. அப்புறம் க்ளூ, இது வந்து ஸ்டோன் ஒட்டுறதுக்கு க்ளூ வந்து B7000 இந்த க்ளூ எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த க்ளூ வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் மேக் பண்ண போகிறேன், அதாவது ஒட்ட போகிறேன். ஸோ பேங்கிள்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், அந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த ரோஸ் பெட்டல் மாதிரி உள்ளது. ஸோ அந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுமாதிரி ஃபுல்லாக நீங்கள் அந்த ஸ்டோன் ஒட்டி கரெக்டாக கொண்டுட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவுட்ஃபிட் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒரு பேங்கிள் எடுத்திருந்தேன்ல, அந்த பேங்கிளுக்கு வந்து இந்த இது நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி வரும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டி வந்துடும். எப்படி அப்படின்னா, இந்த பேங்கிளுக்கு இடையில ஒரு பேங்கிள் வரும், அதுக்கப்புறம் இது அது மாதிரி இந்த சைடு ஒரு சின்ன பேங்கிள் வரும், அதுக்கப்புறம் இந்த பேங்கிள் அது மாதிரி வரும். மொத்தம் இந்த செட்டில் வந்து 4 பேங்கிள் வர மாதிரி இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு கடைசி அவுட்ஃபிட் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நீளத்துக்கு உள்ள ஒரு பேடில் வந்து த்ரெட்டு ஃபுல்லாக சுற்றி மொத்தம் 40 ரோல் இந்த மாதிரி சுற்றி எடுத்துருக்கிறேன். ஸோ 40 ரோல் சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து எண்டில் வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து சுற்றும் போது கொஞ்சம் பட்டையாக வரும். இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு இப்போ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேங்கிளில் வந்து கீழே தான் ஆரம்பிக்கணும். ஓகே, கீழ் சைஸில் வந்து இந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். நான் ஒட்டி காட்டுறேன். நல்லா க்ளூ போட்டு ஒட்டிட்டு இந்த இடத்த வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக த்ரெட்டு சுற்றணும். ஸோ அது எப்படி சுற்றுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஓகே, இது காயட்டும் ஒரு 5 மினிட்ஸ். ஈஸியாக உள்ள பேங்கிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த குந்தன் ஸ்டோன், அதாவது குட்டி சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குந்தன் ஸ்டோனு. ஸோ அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் வந்து பெட்டல் உள்ள மாதிரி இந்த குந்தன் ஸ்டோன் வச்சுன்னா நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். மாடலுக்கு வந்து இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம மேக் பண்ணி முடிச்சிட வேண்டியதான். ஓகே, ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 4 பேங்கிள். ஸோ டிஃப்ரெண்ட் மாடல். இது கொஞ்சம் சென்டரில் இருந்தால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சைடில் இது மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இது மாதிரியுமே வச்சுக்கலாம்.
இப்படி வச்சுக்கலாம். ஃபுல் டிசைனுக்கு தான் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.